சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க தமிழ் கத்தி குத்து வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் தெரியுது தமிழ் உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சேதுவும் சன்னாசியும் வெளியே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்க. அப்பதான் பார்த்தா தமிழ் அம்மான்னு கத்துற சத்தம் கேக்குது. இங்க சேது வந்துட்டு சன்னாசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, சித்தப்பா யாரோ கத்துற சத்தம் இப்ப கேட்டுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஆமா சேது எனக்கும் யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் சொல்லவும், அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது வேகமா ஓடி வராரு. அப்பந்தான் பார்த்தா சேதுவையும் சன்னாசியையும் தட்டி விட்டு கையில கத்தியோட போஸ் வேகமா ஓடவும், சித்தப்பா போஸ் எதுக்கு இப்படி கையில கத்தியோட ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா ஐசியூ வார்டுக்குள்ள போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா ராஜாங்கம் இல்ல. சித்தப்பா இங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சன்னாசி உடனே போலீஸ எல்லாம் கூட்டிட்டு வராரு. இன்ஸ்பெக்டர் அமைச்சரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி சொல்லவும், என்ன சார் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போலீஸ் எல்லாரும் ஓடி வராங்க. அப்பந்தான் பார்த்தா சேது வந்துட்டு போஸ் ஓடி வந்த அந்த ரூமை திறந்து பார்க்கிறாரு. அங்க பார்த்தா தமிழ்ச்செல்வி கத்தி குத்து வாங்கி வழியில துடிச்சுக்கிட்டு கிடக்கவும், ஈஸ்வரி பக்கத்துல நிக்கவும், அங்கதான் ராஜாங்கமும் இருக்காரு. சின்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேது பார்த்தா தமிழ்ச்செல்விய தூக்க போறாரு. சேது சேது வேகமா தமிழை தூக்குப்பா, அவளுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பாவம் தமிழ்ச்செல்வி, கத்திய வச்சு போஸ் அவளை குத்திட்டான், கத்திய வச்சு குத்துனதுனால ரொம்ப ரத்தம் போய்கிட்டு இருக்கு, கத்தி ரொம்ப ஆழமா இறங்கிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா தமிழை தூக்குறாரு. தமிழை பார்த்தா சேது தூக்கவும் மயங்கிடுறாங்க. என்னாச்சு தமிழ், உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை தூக்கிட்டு இங்க சேது வரவும், என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் பார்த்தா அந்த ரூமுக்குள்ள நுழைறாரு. அங்க பார்த்தா அமைச்சர் ராஜாங்கம் படுத்திருக்கவும், என்ன சார் ஐசியூ வார்டுல இருந்த அமைச்சர் ராஜாங்கம் இங்க எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், இங்க டாக்டர் வந்துட்டு தெரியலன்னு சொல்லவும், என்ன சார் என்ன ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ஐசியூ வார்டுல இருந்து அதுவும் அமைச்சரை இன்னொரு வார்டுக்கு மாத்தி இருக்காங்க, இது எப்படி சார் நடந்தது, என்ன சார் என்ன இப்படி மெத்தனமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் கேள்வி கேட்கவும், சார் தெரியல சார் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா இங்க ஈஸ்வரி வந்துட்டு, சார் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. சார் அமைச்சர் ராஜாங்கத்தை கொல்ல முயற்சி பண்ணாங்க, அது வேற யாரும் இல்ல, நான் பெத்த பிள்ளை போஸ் தான், அவன் தான் இந்த மாதிரி அமைச்சர் ராஜாங்கத்தை கொல்ல முயற்சி பண்ணுனா, கொஞ்சம் குடும்ப பகை, அதனாலதான் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டான், அவன் இந்த மாதிரி பண்ண போற விஷயம் எனக்கு தெரியும், அதனாலதான் ஐசியூ வார்டுல இருந்த அமைச்சர் ராஜாங்கத்தை இந்த ஸ்டோர் ரூமுக்கு மாத்தி வச்சேன். இதே தகவல் எங்க வீட்டு சின்ன மருமக தமிழ்செல்விக்கும் தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்திய வச்சு அமைச்சர் ராஜாங்கத்தை அவன் குத்த போனான், அதை தடுக்கும் போதுதான் தமிழ்செல்விக்கு இந்த மாதிரி கத்தி குத்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க போஸ போலீஸ்காரங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு போஸ அரெஸ்ட் பண்ண போறாங்க. இதை கேட்டதும் சன்னாசிக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது. அடியை உன் பிள்ளை ஒரு காலமும் திருந்தவே மாட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கோபத்துல ஈஸ்வரியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. சார் அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க, அவன் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அமைச்சர் ராஜாங்க உசுருக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா தமிழ்செல்விக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்செல்விக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவங்களுடைய ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், அப்பதான் சேது வராரு. சார் தமிழ்செல்வியோட உசுருக்கு ஆபத்து ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அப்படிலாம் எதுவும் இல்லை சார், நல்ல வேலை அவங்களோட வயிற்றுல இருக்கிற கருவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், டாக்டர் சொன்னதை கேட்டு சேதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்கவும், ஆமா சார் அவங்க கர்ப்பமா இருக்காங்க, நல்ல வேலைக்கு
கத்தி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆழமா இறங்கி இருந்தா அவங்க வயித்துல இருக்கிற கருவுக்கு ரொம்பவே ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இதை கேட்டதும் சேதுக்கு பயங்கரமா சந்தோஷமாயிருது. சார், நான் தமிழ் செல்வியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்க பார்த்தா டாக்டர் சொன்னதை கேட்டு ஈஸ்வரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. என்னது, அவ கர்ப்பமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருது. இங்க வசந்திக்கு பார்த்தா சந்தோஷம் தாங்க முடியல. மருமகனே, என் மகளை மன்னிச்சு நீங்க ஏத்துக்கோங்க. அவ பண்ணதெல்லாம் தப்பு தான். அவ தான் இப்போ உண்மையிலேயே மாசமா இருக்காளே. நாங்க பண்ணதும் தப்பு தான். நாங்க சொன்ன பொய்க்காக நீங்க கோபப்படலாம். ஆனா நாங்க சொன்ன பொய் இப்போ உண்மை ஆயிடுச்சு. நீங்க தமிழை மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இங்க சேதுவை பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா நின்னுகிட்டு இருக்காரு.